தெரியாமல் கூட இந்த நேரத்தில் மட்டும் சிவன் கோவிலுக்குள் கால் வைத்து விடாதீர்கள். ஒரு முறை ஒரு சிவன் கோவிலின் பூசாரி இரவில் கோவிலின் கதவை சாத்திவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். பின் அந்த பூசாரி அடுத்த நாள் விடியற் காலையில் அதிகாலையிலேயே வந்து எந்த சத்தமும் இல்லாமல் கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றார். அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது. சிவலிங்கத்தின் அருகில் இருந்த ஒரு பெரிய நாகம் பூசாரியின் கால்களை சுற்றி கொண்டது. பூசாரி செய்வதறியாமல் பதட்டத்துடன் சிவ சிவ என சிவநாமத்தை கூறினார். அடுத்த நொடி அந்த நாகம் பூசாரியை விடுவித்தது. உடனே பூசாரி வேகமாக வெளியே சென்று நின்று அந்த நாகத்தை பயபக்தியுடன் வணங்கினார். அப்போது அந்த நாகம் மெல்ல நகர்ந்து சிவலிங்கத்தின் பின்னால் சென்றது. பூசாரி தன் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். ஆனால் ஆச்சரியம், அந்த நாகம் அங்கு இல்லை. அப்போதுதான் அந்த பூசாரி உணர்ந்தார், நாகத்தின் வடிவில் வந்தது சாட்சாத் அந்த சிவபெருமானே என்று. அதனால்தான் சிவன் கோவிலின் கதவை திறக்கும் போது நேரடியாக திறக்க மாட்டார்கள். சங்குகள் ஊதி மத்தளங்கள் வாசித்து மந்திரங்களை கூறி 3 முறை கதவை தட்டிய பின் தான் கதவை திறப்பார்கள். ஏனென்றால் உள்ள ஈசன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருப்பார். சிவனின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.